ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இப்போ வந்து அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறேன். வந்து மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி மல்டிபிள் ஆன்லைன் வெப்சைட்லேருந்து எனக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டதை தான் நான் அன்பாக்சிங் வீடியோ இப்போ ஷேர் பண்ணுறேன். மீஷோலேருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ட்ரெஸ் ஐட்டம் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ கீர்த்திக்கு வந்து சிம்பிளாக ஒரு 2 செட்டு ட்ரெஸ் வந்து மீஷோவில் போட்டிருந்தோம். ஒன்று வந்து ஒரு டிஷர்ட் பேண்ட் மாதிரி, இன்னொன்று வந்து ஒரு நீ லெங்க்த்து இருக்க ஒரு ஃபுல் ஃப்ராக்கு, நல்ல ஒரு ஸ்கின் ஃபிட்டான ஃப்ராக்கு, ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக் போட்டிருந்தோம். குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. காஸ்ட்டுமே ரொம்ப அஃபோர்டபுளுங்க. சும்மா பசங்களுக்கு எடுக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வாட்டி தான் போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அது போட மாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்கான அந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற வர்த்து கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நைஃப் ஷார்ப்னர். இதுவும் மீஷோவில் தான் போட்டிருக்காங்க. ரொம்ப நாளாக இதை போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் அதை போட்டு அது ரிசீவ் ஆகிருந்துச்சு. ஸோ இதை வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது ஆல்ரெடி இது யூஸ் பண்ணிவிட்டேன். ரொம்ப நல்லாவே ஷார்ப்பன் ஆயிருந்துச்சு நைஃப்லாம். சும்மா ஒரு பழைய கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே நைஃபை வந்து பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லாவே ஷார்ப்பாக இருந்துச்சு. அந்த நம்ம கார்னர் பார்க்கும்போதே தெரியும்ல, ரொம்ப ஷார்ப்பாக அந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அமேசான்லேருந்து வந்த ப்ராடக்ட்டை தான் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கியா செல்டாஸ்க்கான ஆக்சசரிஸு. அந்த ஃப்ரண்ட் சீட் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடில் வந்து இதை இன்சர்ட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம வந்து லைக் மொபைல் ஹோல்டர், எதனா சேஞ்சஸ் அந்த மாதிரி எதனா போட்டு வைக்கலாம். நம்ம கியா சோனோட்க்கும் அந்த மாதிரி வாங்கியிருந்தோம். பட் அதனால் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ப்ரெஸ் ஆகிடும், மீன்ஸ் அப்படியே அம்மிங்கிடும் அந்த சீட்டுக்கு நடுவில் அதை ப்ரெஸ் பண்ணி விடும்போது. இப்போ இது வந்து நல்ல கேப்பு இருக்குது. இந்த குவாலிட்டி ரொம்ப நல்லாவும் இருக்குது, நல்ல ஸ்டிஃபாக இருக்குது, இது ப்ரெஸ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன போட்டிருக்கோன்னா பிபி செக் பண்ணுற மிஷின் தாங்க. ஆல்ரெடி நாங்கள் கிட்டே சுகர் செக் பண்ணுற மிஷின் இருக்குது. இப்போ வந்து பிபி வந்து செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளாக எங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. தேவையில்லாமல் இதெல்லாம் வாங்குகிறோன்னு ஒரு சைட் மைண்டில் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் செக் பண்ணிக்கிறோம். ஸோ அவருக்கு வந்து மைக்ரேன் இருக்குது. ஸோ அதனால் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அது ஒரு வாட்டி வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மைக்ரேன் டேப்லெட் வந்து பிபிக்கும் போடுற மாதிரியான டேப்லெட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் பயம். பிபி நம்ம வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் அது ஓப்பன் பண்ணிவிட்டு, நம்ம இதுவும் அமேசானில் தான் போட்டிருந்தோம், ஓப்பன் பண்ணிவிட்டு யூசர் மேனுவல்லாம் பார்த்துட்டு அப்படியே செக் பண்ணலான்றதை செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உள்ளே பேட்ரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேட்ரிலாம் போட்டுட்டு அந்த கையில் வந்து போடுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அதுக்குன்னு ஒரு நாப் இருக்குது, அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு கையில் வந்து போட்டு டைட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா டைட் பண்ணிவிட்டு, ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, ஒரு ஆவரேஜான டைட் தான் பண்ணணும்னு அந்த யூசர் மேனுவலில் போட்டிருக்கு. ஸோ அவருக்கு செக் பண்ணும்போது ஓகேவாக தான் இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்வ கோளாறு, நம்ம கம்முன்னு இருப்போமா, நானும் செக் பண்ணிக்கிட்டேன். எனக்கு போட்டோன்னே E3ன்னு வந்துடுச்சு. திருப்பி கைட்டி எல்லாத்தையும் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து போட்டார். ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ எனக்கு 121/86 இருக்குது. ஐ திங்க் நார்மல் தான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அகைன் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் வந்து ஒரு டீபாக்கு வந்து பார்த்திங்கன்னா சோஃபா, நம்ம புது சோஃபா வாங்கியிருக்கோம். ஸோ அது வந்து கிளாஸு, அதனால் வந்து அதுக்கு போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கவர் ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த டீப்பா மேலே இருக்க கிளாஸ் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்டடாக இருக்கும் அப்படின்றதுனால இதை வாங்கியிருக்கேன். நல்லா அதுக்கான லெங்த் அண்ட் பிரெத்லாம் ப்ராப்பராக கரெக்டாக இருந்துச்சு, எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஒரு லாங் ட்ரிப் போகிறாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எக்யூப்மெண்ட் தான், அதனால தான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக் சீட்டில் வந்து உட்காரவங்க வந்து வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸு இதெல்லாம் வந்து நம்ம சீட் கவர் பின்னாடி லெங்க்த்தாக இழுத்து வச்சோன்னா அது வந்து ஒரு மாதிரி லூஸ் ஆகிடுது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒன்று வாங்கினோன்னா எதனா ஸ்நாக்ஸ் வைக்கலாம், இல்லை சின்ன சின்ன ஐட்டம்ஸ், கிளாஸு அதெல்லாம் வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை வாங்கியிருக்கோம். இது வந்து நம்மளுக்கு வேண்டானாலும் இதை வந்து அமுக்கிட்டு அந்த ஆல்ரெடி பவுச் இருக்கும் பார்த்திங்களா சீட் கவர், அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்ம வந்து 2-3 வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா அந்த சீட் கவரில் இருக்க பவுச்சை வந்து நீக்கி வைக்காமல் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சீட் கவர் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்டடாக இருக்கும், அந்த வந்து நீங்காமல் இருக்கும். அதனால தான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பார்சல் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து வந்திருக்கு. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நியூ அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கோம் பார்த்திங்களா, அங்கே வந்து டிவி யூனிட்க்கு வந்து ஒரு ஸ்லீக் பாக்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பேக்கிங் வந்து செம்ம டைட்டாக இருந்துச்சு. அண்ட் தென் வந்து பிரிக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது வந்து ஒரு உட்டன் ஸ்லீக் பாக்ஸ். நம்ம நேரில் வாங்கினா கூட இவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான பேக்கேஜிங் இருக்காது. ஆன்லைன்லேருந்து வந்ததுனால சரியான பேக்கேஜிங். இது ஓப்பன் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் மேலே ஆச்சு. ஸோ இது வந்து நாங்கள் ஒரு ஒயிட் கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதான் ஒயிட் கலர் உட்டன் அந்த பிளேட் இருக்குது பாருங்கள்.
ஸோ அதுதான் 2 ட்ரா மாதிரி, ட்ரா கிடையாது, இட்ஸ் ஓப்பன் பாக்ஸு. ஸோ கீழே 2 பக்கத்துக்கு 2 பிளேட்டும் நடுவில் 2 பாக்ஸும் இருக்குது. அதுக்கு தேவையான ஸ்க்ரூஸுமே இருக்குது. ஸோ நான் வந்து மேலே ஒரே ஒரு பிளேட் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அது பாருங்கள், ஒரு ஒயிட் பிளேட்டு. அண்ட் தென் வந்து அதில் எங்கே வந்து ஹோல் போட்டு அந்த கீழே இருக்க பாக்ஸை இன்சர்ட் பண்ணுன்றதுக்கு கூட அடையாளம் மாதிரி அங்கே ஒரு டாட் மாதிரி வச்சுருக்காங்க. இதுவுமே 1200ன்னு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தோம். வர்த்தியான ப்ராடக்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையாக என்னோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து வேறு நாள் வந்தது. அது எல்லாமே அப்பப்பயே ஓப்பன் பண்ணியாச்சு. ஏன்னா சேர்த்து வச்சு ஓப்பன் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு பொறுமை கிடையாது. இன்கேஸ் நல்லா இல்லைன்னா நம்ம அப்படியே ரிட்டன் போட்டுடலாம்ல. ஸோ அதனால் அப்பப்பயே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். இது எல்லாமே நாங்கள் ரொம்ப நாள் இல்லை ஆட் டு கார்ட்டில் போட்டு வச்சுருந்து தான் இப்போ நாங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புது வீடு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ அதுக்கான சில ஐட்டம்ஸ்லாம் கூட நான் அப்கமிங்கில் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவேன், அன்பாக்சிங் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.